பொன்முடி சுப்பையன் ஐயா அவர்களை தலைமை உரை ஆற்றுமாறு அழைக்கிறோம். எல்லாருக்கும் நல்லின்பம், எல்லாருக்கும் செல்வங்கள் எட்டும் விளைந்ததென்று கொட்டு முரசே, வாழ்வில் கற்றுத் தொலைந்ததென்று கொட்டு முரசே, இல்லாமை என்னும் பிணி இல்லாமல் கல்வி நலம் எல்லாருக்கும் என்று சொல்லி கொட்டு முரசே, வாழ்வில் கொல்லார்ந்து தீர்த்ததென்று கொட்டு முரசே, சார்ந்தாண்மை இவ்வுலகில் தோன்ற துளித்த தமிழ் மூன்றும் செழித்ததென்று கொட்டு முரசே, வாழ்வில் ஊன்றிய புகழ் சொல்லி கொட்டு முரசே, கொட்டு முரசே, தமிழ் வெல்க என்று கொட்டு முரசே. நண்பர்களே, சிறப்பு விருந்தினரும் நூல் வெளியீடுமாகிய அரிய காரியங்களை எளிதில் நிறைவேற்றி வாழ்வின் அர்த்தத்தை உலகிற்கு காட்டக்கூடிய திரு முனைவர் கருணாமூர்த்தி நீதிமணி அவர்களே, நூலை பெற்றுக்கொள்ளும் குழும செயலர் திரு கோபால் ராமச்சந்திரன் அவர்களே, ஆதித்ய மேலாண்மை கல்லூரியில் நிறுவன இயக்குனர் முனைவர் வி சுந்தரராசன் ஐயா, சுந்தரபாண்டியன் ஐயா அவர்களே, வாழ்த்துறை வழங்கும் இந்திய மனோசக்தி நிறுவனர் மனோசக்தி மாசிலாமணி ஐயா அவர்கள், என்னுடைய குருநாதர் அவர்களே, உள்ளத்து அமையது உயர்வு என்ற அருமையான ஒரு காலத்திற்கேற்ற ஒரு நூலை வழங்கிய என்னுடைய ஆழ்ந்த நண்பர், எழுதகை நண்பர், பேராசிரியர் முனைவர் வண்டுசாமி ஐயா அவர்களே, மற்றும் கவிஞர் கதிரொளி அவர்களே, அவர் உடன் வந்திருக்கக்கூடிய அவருடைய மகளார், அவங்க பேரு பொன்மலர் அவர்களே, நாட்டிய நிகழ்ச்சியை மிகவும் அழகாகவும் சிலிர்ப்பாகவும் தமிழ் உணர்வு மிக்கதாகவும் நடத்தி காட்டிய கண்மணிகள் அர்ஷிதா குந்தவை, தினானி அவர்களே, நண்பர்களே, கவயம்புதூர் ஐயா கணேசன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களே, பாத தந்தாகிதம் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார். உடம்பு செல்லிலாம் கூட வந்திருக்காங்க. கடவதி சண்முகம், விஜய் சண்முகம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். பழம்பெரும் நாவலாசிரியர் தேவமணி அவர்கள் வந்திருக்கிறார்கள். இன்னும் மற்ற பெரியவர்களாக இருக்கக்கூடிய இந்த அவையில் கூட்டம் குறைவாக இருந்தாலும் கூட ஒரு நல்ல பணிக்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம் என்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போ 396வது கூட்டத்தை இங்கே நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு 4 கூட்டங்கள் நடத்திய பிறகு நவம்பர் மாதம் நம்முடைய 400வது கூட்டத்தை நாம் நடத்த இருக்கிறோம். 400 கூட்டங்கள் நடத்தியது என்பது ஒரு பெரிதல்ல. 400 கூட்டங்களையும் அர்த்தம் உள்ளதாக அனைவரும் உண்டு பசியாரி செல்வதாகவும் உள்ள உணவு, செவிக்கும் உணவு கொடுத்து, வயிற்றுக்கும் உணவு கொடுத்து, பசி தீர்த்து எத்தனையோ சிரமங்களுக்கு இடையிலும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பேரவையில் நான் ஒரு 10 ஆண்டுகளாக தலைவராக இருக்கிறேன். இந்த 10 ஆண்டுகளாக நான் தலைவராக இருக்கும்போது
நான் ஒவ்வொரு ஆண்டு கடக்கும் போதும் ஒவ்வொரு ஆண்டும் நான் இளையவனாக ஆகிக்கொண்டு வருகிறேன். அதற்கு காரணம் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மயமான புன்சிரிப்பு, தமிழ் மயமான ஒத்துழைப்பு. இந்த நூலை இயற்றிய ஆசிரியர் ஒரு 36 ஆண்டுகள் ஆங்கில துறையிலே பணியாற்றியவர். அதாவது கிராமிய பொருளாதாரம், வங்கியியல் போன்ற துறைகளிலே பேராசிரியராக இருந்தவர். பல முனைவர் மாணவர்களை ஏற்படுத்தியவர், உண்டாக்கியவர். பெரியநாயக்கம்பாளைய வித்தியாலயத்திலே பேராசிரியராகவும் முதல்வராகவும் இருந்தவர். காந்தி பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளராக பணியாற்றியவர். ஆதித்யா கல்லூரியினுடைய தாளாளராகவும் விவேகானந்தா மேலாண்மை கல்லூரியினுடைய நிறுவனராகவும் தம்முடைய வாழ்நாள் முழுவதும் கல்விக்காகவே, உயர்கல்விக்காகவே, அதுவும் ஆங்கிலத்திலே பணியாற்றியவர்கள். அவர் ஓய்வுக்கு பிறகு தமிழுக்கு திரும்பி இருக்கிறார். ஒரு வலிமையான ஒரு பாறையின் கீழே அழுந்தி கிடந்த ஒரு தமிழ் ஓய்வுக்கு பிறகு அந்த பாறையை பிளந்து கொண்டு மேலே சீறி பொங்கி பாய்வது போல இப்பொழுது ஐயா அவர்கள் மிக வேகம் கொண்டு எழுதி வருகிறார்கள். அவரும் நானும் பழகி ஒரு 10 ஆண்டுகள் தான் இருக்கும். அவருக்கு இலக்கணம், பாட்டு இலக்கணம் எல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனாலும் கற்றுக்கொண்டு புதிய பாடல்கள் எழுதினார், வெண்பாக்கள் எழுதினார். வெண்பா எழுதுவது என்பது எல்லாராலும் முடியக்கூடிய காரியம் அல்ல. அந்த வெண்பாவில புது நெறி வெண்பாக்கள் என்று ஒரு 400 பாட்டை புத்தகமாக போட்டிருக்காரு. மூலப்புறத்தில் இருக்கக்கூடிய பழமொழிகளை எல்லாம் அவர் தொகுத்து 100 பழமொழிகளை சொலப்படைகள் என்கின்ற பெயரிலே பதிப்பித்திருக்கிறார். அது ஒரு பழமொழி சொல்லுங்களே, கிராமத்தில் குழந்தைகள் சண்டை போட்டு கொண்டிருப்பார். பக்கத்தில் குழந்தைகள் சண்டை போட்டவங்க மறுபடியும் ஒன்று சேர்ந்து கொள்வார். 8 குழந்தைகள் இயல்பு. அந்த சண்டையை போய் பெரியவங்க தலையிட்டு ஏதாவது பேசினால், ஏன் என்ற குழந்தை நீ கேட்டுனேன், உனக்கு ரொம்ப தீமிரம் என்று கேட்டால் அந்த அம்மாவும் வருவாங்க. பெரியவர்கள் தலையிடும் போது அது பெரிய சண்டையாக மூண்டு விடும் என்பதை அவர் சின்னஞ்சிறுசுகளின் வெண்பாவில் எழுதினார். சின்னஞ்சிறுசுகளின் சண்டையில் போய் மூத்தவர்கள் எண்ணத்துக்காக இடைப்படுதல், தன்னொத்த குட்டினாய் சண்டையில் பட்டினாய் போய் புகுந்தார், வெட்டினார் மூழும் பகை என்று அழகான வெண்பாவாக எழுதினார். இந்த வெண்பா அப்பையின் கருத்துக்குள்ளது, காலமேக புலவனின் கருத்துக்குள்ளது, கம்பனின் கருத்துக்குள்ளது. அவர் அந்த வெண்பாவை 100 வெண்பாவுக்கார் எழுதியிருக்கிறாரு. அற்புதமானவைகள். அப்படிப்பட்ட நூல்கள் இப்போ 16ஆவது நூல் வெளியிடுறார். அதாவது ஒரு படைப்பாளிக்கு ஓய்வு வேணும், ஒரு இடைவெளி வேணும். ஒரு பிரசவத்துக்கு நடுவில் இன்னொரு பிரசவத்துக்கு இடைவெளி வேண்டும் என்பது போல இல்லாமல் இவர் இந்த 10 ஆண்டுகளிலே இடைவெளியே இல்லாமல் 16 நூல்கள் படைத்திருக்கிறார். இந்த வேகம் எனக்கே பொறாமையை உண்டாக்குகிறது. என்னால் முடியாது. நான் ஒரு 4 வெண்பா ஒரு நாள் எழுதுனா அவர் 15 வெண்பா எழுதிட்டு ஃபோன் பண்ணுவார். என்னையா இப்படி அப்படின்னா, இப்படித்தான் இருக்க முடியும். அதேங்கிறார். என்ன வேகம்? இந்த வேகம் உங்களுக்கு நீங்களாக பெற்றுக்கொண்டது அல்ல, கடவுள் கொடுத்த ஒரு வரம். ஆகையினாலே அவர் நம்முடைய பேரவையிலே இருப்பது நமக்கு ஒரு சிறப்பு. அவர் இந்த அண்மையிலிருந்து இந்த நூலை வெளியிடுகிற போது அச்சில் பிரதிக்க, அதாவது மெய்ப்பு பார்ப்பதற்காக எனக்கு கொடுத்திருந்தார். அதில் பார்த்தா ஒரு 280 மேற்கோள்கள் இருக்கின்றன. 280 மேற்கோள்கள். திருவள்ளுவர் மட்டும் 70 முறை கலை காட்டுறாரு. ஔவையார் ஒரு 40 முறை, விவேகானந்தர் ஒரு 15 முறை, காந்தியடிகள் ஒரு 10 முறை, மூவா ஒரே ஒரு முறை. எல்லா நன்னறி, அறநெறிச்சாரம்,
பழமொழி நான் ஒரு எல்லாவற்றிலிருந்து மேற்கோள் அப்படியே ஒரு சோலையில கனிச்சோலையில கொய்யாவும் மாங்காயும் பூத்து துளுங்குவது போல அவ்வளவு மேற்கோள்களை அடுக்கி அவர் அந்த நூலை ஆக்கியிருந்தார். அந்த மெய்ப்பிலேயே நான் திகைத்து போனேன். அந்த சமயத்தில் மம்சாபுரம் என்கின்ற திருநெல்வேலி பக்கத்தில் இருந்த ஒரு கிராமத்திலிருந்து என்னுடைய நண்பர், கவிதை நண்பர், அவர் ஒரு புத்தகத்தை அனுப்பி வைத்திருந்தார். அந்த புத்தகத்தின் பெயர் காற்றின் மனம். காற்றின் மனம். இந்த காற்றின் மனத்தினுடைய ஆசிரியர் நம்மிடத்தில் இருக்கிறார். அவர் மம்சாபுரத்தில் பணியாற்றி கொண்டிருந்த போது 3ஆம் வகுப்பில் படிக்கிற போது 3ஆம் வகுப்பில் படிக்கிற போது அவருடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக கல்வியை நிறுத்த வேண்டி வந்துவிட்டது. காரணம், அவர் அன்னையை இழந்திருந்தார். ஒரு பஸ்ஸில் போகும்போது அம்மா வழியில் இந்த சிறுவர் அமர்ந்திருந்த போது அம்மா ஏதோ காரணம் கருதி அம்மா கொஞ்சம் இந்த பையனை வச்சுக்கணும், அடுத்த ஒரு பெண்ணிடத்தில் இந்த பையனை கொடுத்து விட்டு அவர் கொஞ்சம் ஓய்வாக அமர்ந்திருக்கிறார். கொஞ்சம் தூரம் அந்த பஸ் போன போது ஏதோ ஒரு குறை ஏற்பட்டு அது நிலை தடுமாறி ஒரு மரத்திலே போய் அந்த வண்டி மோதி விபத்துக்கு உள்ளாகிச்சு. கதவு படியிலிருந்து திறந்து கொண்டது. இந்த குழந்தை போய் காட்டுக்குள்ளே விழுந்து விட்டது. எடுத்து பார்க்கிற போது அம்மா அவர்கள் இறந்து போய்விட்டார்கள். அதாவது தான் இறந்து போவோம் என்று அந்த அன்னைக்கு யார் சொன்னார்கள் தெரியவில்லை. தன்னுடைய குழந்தை எடுத்து இன்னொரு தாயின் கையில் கொடுத்துட்டு அந்த அம்மா காலமாகிவிட்டார்கள். தந்தை மட்டும் இருக்கிறார். தீப்பெட்டி தொழிற்சாலையிலே ஏதோ பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அவர் சொல்றாரு, காலையில பழைய சோறுலாம் சாப்பிடுவோங்க, அதுக்கு மிளகாய் பொடியை போட்டு துவைச்சு நாங்கள் சாப்பிடுவோங்க. பள்ளிக்கு போனால் மதிய உணவு கிடைக்கும், அதை சாப்பிட்டு தான் நான் படித்தேன். நானும் ஒரு வேலைக்கு போக வேண்டும் இந்த சூழ்நிலையில் அங்கு இருக்கக்கூடிய ரஞ்சிதம் என்கின்ற 3ஆம் வகுப்பு ஆசிரியை இவரோட படிக்க சொல்லியிருக்காரு. நீ படி, நாங்கள் எல்லாம் உதவி செய்கிறோம், படிக்க விட்டு விடாதே, நீ நன்றாக படிக்கிறாய் என்று ஊக்கம் கொடுத்திருக்கிறார். அந்த ஊக்கத்தை எல்லாம் இவர்களுடைய காற்றின் மனம் என்கின்ற நூலில் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார். அந்த நூலை அந்த ஆசிரியருடைய தம்பி நிறைமலை பாண்டியன் என்கின்ற நண்பர் எனக்கு அனுப்பி வைத்து இந்த நூலை பாருங்கள் என்று அனுப்பி வைத்திருந்தார். சாப்பிட்டு விட்டு அந்த நூலை பிரித்தேன். அதை முடித்து விட்டுத்தான் நான் உறங்கினேன். அப்போ இந்த நூலை படிக்க வேண்டியவர் குழந்தைசாமி ஐயா. அவர் அந்த மாதிரியே மாணவர்களுக்கு ஊக்கமூட்டுவதற்கான ஒரு நூலை எழுதி கொண்டிருக்கிறார். அவருக்கு இது பயன்படும், அவருக்கு சில யோசனைகள் உள்ளதாக இருக்கும் என்று கருதி அந்த நூலை அவருக்கு அனுப்பி வைத்தேன். அப்பொழுது அவர் ஊரிலிருந்தே காசி ராமேஸ்வரத்துக்கு யாத்திரை போயிருந்தார். வந்த பிறகு அந்த நூலை பார்த்த உடனே உணர்ச்சி வயப்பட்டு பெருமைப்பட்டு, ஐயா அவர்கள் காலப்பட்டியிலே விண்வெளி என்று சொல்லக்கூடிய காற்றாலை தொழிற்சாலை வைத்து நடத்தி வருகிறார்கள். அங்கே போய் தொடர்பு கொண்டு நீங்கள் என்னுடைய நூல் வெளியீட்டு விழாவுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல், அதாவது ஒரு தொடர்பு பாருங்கள். மம்சாபுரம் எங்கே, நிறைமலை பாண்டியன் எங்கே, ரஞ்சிதன் எங்கே, ஐயா நீதிமணி நியமமான சொல்லுங்க, கருணாமூர்த்தி நீதிமணி. அது அழகான பெயர். அந்த பெயரே அவருடைய வரலாற்றை சொல்லுவதாக இருக்கிறது. அதில் அவர் செய்திருக்கிறார்கள். இந்த நூலை பற்றி யாரை பேச வைப்பது என்று நாங்கள் தீர்மானித்த போது அதற்கு ஒரு நண்பர் இருந்தார், என்னுடைய குருநாதர். அவர் யாருன்னா ஐயா மாசிராமணி ஐயா அவர்கள். நான் ஏன் அவரை குருநாதரை சொல்லுகிறேன் என்றால், ஓய்வுக்கு பிறகு சாய்வு நாற்காலியும் மகளோ மருமகளோ கொடுக்கக்கூடிய காப்பியுமாக பொழுதுபோக்கிக் கொண்டிருந்த என்னை வேறு உலகம் இருக்கிறது, உங்கள் புலமை நலமானது
இதை வீணாக்கி விடாதீர்கள், வெளியே வாருங்கள் என்று என்னுடைய கையை பிடித்து இழுத்து வந்தவர் அவர்தான். எனக்கு நம்பிக்கை ஊட்டியவர். எனக்கு மட்டுமல்லாமல் இந்திய நாட்டில் உள்ள பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அலுவலக பணியாளர்களுக்கும் ஊக்க உரை கூட்டக்கூடிய மனோசக்தி தரக்கூடிய ஆழ்ந்த அறிஞர் அவர். அவர்தான் இந்த நூலுக்கு அணிந்துரை எழுத வேண்டும் என்று அழைத்திருந்தோம். அவரும் வந்திருக்கிறார்கள். எல்லாரும் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. பாவேந்தர் பாரதிதாசும் இளமையாக இருக்கும்போது பாரதியாரை பார்க்கறதுக்கு அவர் புதுச்சேரியில் பார்க்குறார். ஒரு பாட்டு பாடியா அப்படிங்கிறார். அவர் பாடுறாரு, எங்கெங்கு காணினும் சக்தி கடா தம்பி ஏழு கடல் அவள் மன்னமடா என்று பாட்டு பாடி இயற்கையை ஒரு சக்தி வடிவாக அவர் நமக்கு உதவுகிறார் என்று சொல்லிட்டு பிறகு ஒரு காலை ஒருவன் கவிச்சுவையை கதை காண நினைக்கும் முழு நினைப்பில் தோளசை தங்கு நடந்துரிவாய் அவன் தொல்லறிவாளர் திறம் பெறுவான். ஒரு வாழை குடத்தும் திசையிலே இந்த வையம் முழுவதும் துண்டு செய்வேன் என நீள இடையின்றி நீ நினைத்தால் அம்மை நேர்படுவார் உங்கள் தோழி நின்று என்று பாரதியாரிடத்தில் கனக சுற்றுலத்தம் என்கின்ற இளைஞர் அந்த பாட்டை பாடுறார். அவர் தான் பாரதிதாசன் ஆக்கியது. அந்த ஊக்க உரை இளைஞர்களுக்கு தேவை. மனவன்மையோடு இருந்து சோறாமல் நாம் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்கின்ற ஒரு ஊக்கத்தை பெறுவார்களாயின் அவர்கள் யாரும் உதவ வேண்டியதில்லை, அதிக சாதனைகளை சாதிக்கலாம் என்கின்ற ஒரு நூல் மட்டுமல்லாமல் எடுத்துக்காட்டாகவும் வாழ்ந்து வருகிறார் ஐயா அவர்கள், நீதிமணி ஐயா அவர்கள். அப்படிப்பட்ட இருவரையும் நாம் இங்கே பார்க்கிறோம். அவர் இலக்கியம் சார்ந்து எழுதியிருக்கிறார், இவர் வாழ்வியல் சார்ந்து எழுதியிருக்கிறார். ஆனால் தமிழ் அன்னைக்கு ஒரு வருத்தம். என்ன வருத்தம்னா, ஒரு 300 பக்கங்கள் கொண்ட அந்த நூலில் ஒரு திருக்குறளையோ ஒரு அவைப்பாட்டியினுடைய பழமொழியையோ அது நாவடியாருடைய வரியோ நீங்கள் எழுதவில்லையே என்று நான் வருத்தப்படவில்லை, தமிழ் அன்னை வருத்தப்படுகிறார். ஆகவே இனி எழுதுகிற நூலிலே தமிழை நீங்கள் ஆதரிக்க வேண்டும், தமிழை நீங்கள் கொடுக்க வேண்டும், தமிழ் இளைஞர்களுக்கு நீங்கள் ஒரு ஆதர்ச புருஷனாக விளங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த கூட்டத்திற்கு எல்லாரும் பிரியமாக வந்திருக்கிறீங்க. எல்லாருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி. ஐயா நேசக்காரர் சொன்ன கோபம் இருந்தவருக்கு அவர் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் உலகம் பூரா பரப்பக்கூடிய ஆற்றல் உள்ள பணியை நாங்கள் எதுவும் அவர் செய்யவில்லை. அவராக வருவார், அவராக எலுமிச்சங்காய் கொண்டு வருவார், ஆரஞ்சு பழம் கொண்டு வருவார், பையன் முருங்கைக்காய் போட்டு கொண்டு வருவார், முருங்கைக்காய் எல்லாத்துக்கும் கொடுப்பார், ஒளிப்பதிவு செய்வார், 3வது நாளில் வெளியிடுவார். அந்த பணியெல்லாம் செய்து விட்டார். எல்லாரும் எல்லா வகையிலும் ஒதுங்கியது. அந்த வகையில் நான் என்னுடைய தலைமை உரையை இத்தோடு நிறுத்தி கொண்டு மற்றவர்களுக்கு வழிவிட. ஏனென்றால் நூலை பற்றி நான் பேசலாம், நூலை பற்றி நான் பேசினால் அங்கே பேர் இருக்கிறார்கள், சில பேர் ஐயா இருக்கிறாங்க, அவருடைய சாம்ராஜ்யத்தில் நான் போய் ஏதோ ஆக்கிரமிக்கிற மாதிரி இருக்கும். ஆகையினால் நான் இத்தோடு நிறுத்தி கொண்டு உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய தமிழ் உணர்வும் இந்த மன்றத்திற்கு தேவை 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 என்று சொல்லி 103 வயதான பெரியவர் உட்கார்ந்துருக்கார். 103 வயதான அவரை எது எங்கே வரவழைத்தது? அவரை வரவழைத்தது எது? தமிழ் வரவழைத்திருக்கிறது. அனைவருக்கும் என்னுடைய எல்லாரும் இருக்கீங்க. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி கொள்ள வேண்டும், உங்கள் ஒவ்வொருவரையும் நான் தழுவிக்கொள்ள வேண்டும். அந்த நிலைமையை என்னுடைய தலைமையுடைய கொஞ்சம் நிறுத்திட்டேன். நிறுத்திக் கொள்ளுடைய வணக்கம். நிகழ்ச்சி தொடரும்.